அம்மா இப்போ குறியில் பக்தர் முன்னாடி வர்றாங்க, வந்து ஆத்தா கிட்ட வாக்கோ குறியோ கேட்குறாங்க. ஆத்தாவோட சொல்லு அவ்வளோ சுத்தமாக இருக்குது. அதாவது பக்தராலேயே அதை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஒன்று படித்தவங்க முன்னாடி வரணும். இப்போ கிராமத்தாளுங்களுக்கு புரியாது. ஆனால் அதே இப்போ பார்க்குறோம், அவ்வளோ சுத்தமாக இருக்குது, எங்களுக்கே புரியாது. சரின்னு சொல்லி தலையாட்டி விட்டுடுவோம். முடிஞ்ச பிறகு அவ்வளோ ஒருத்தர் கிடையாது, எல்லாரையும் பார்க்கும்போது எல்லாமே அந்த எல்லார்கிட்டையும் வந்து தூய்மையான பேச்சு வருது. ஆனால் அதே அந்த குரு முடிஞ்சு அந்த மொழி வந்து உங்ககிட்ட வரல. அதுதான் எனக்கு புரியல. அவங்க அந்தளவுக்கு தூய்மையாக பேசுகிறாங்க, ஆனால் அந்த தமிழே சுத்தமாக மாறுது. அது எப்படி, என்ன விஷயம்? அங்கே மட்டும் வருது, இங்கே மட்டும் வரல. அம்மா வந்து என்ன சொல்லுது, எப்படி பேசுதுன்னு எனக்கு தெரியாது. நானே இந்த வீடியோவில் பார்த்து தான் தெரிஞ்சுருக்கேன். அம்மா வந்து தூய தமிழில் பேசுது. இப்போ தூய தமிழ் ஆத்தா வந்து பேசுதுன்னா அதே மாதிரி நம்மளால இப்போ பேச முடியாதுல்ல. இப்போ எனக்கு வந்து எப்போ நான் நார்மலாக பேசுகிற மாதிரி நான் பேசுகிறேன். இப்போ அம்மா வந்து பேசுதுன்னா அது ஆத்தாவில் தான் கேட்கணும். அம்மா வந்து தூய தமிழில் பேசுறது, அதாவது தனி வந்து எடுத்து சொல்கிறது எப்படின்னா எனக்கே சில இது புரியாது. அதனால நான் ஆத்தாயிட்டு தான் சொல்லுவேன், அம்மா மக்களுக்கு உன்னுடைய நலனை நல்ல மாதிரி போய் சேரணும், பலனை நல்ல மாதிரி போய் சேரணும். நீ 3 கனி தர, 4 கனி தர, 5 கனி தர, 2 கனி தர, எவ்வளோ தர. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கனியை வாங்கி 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 கையில் வச்சுக்கிறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, இதை எடுத்து அது செய்வாங்க, அதை எடுத்து அப்படி. இந்த கோவிலுக்கு போனோம், எதுவுமே நடக்கலை. அதாவது அவங்க செஞ்ச தப்ப சொல்ல மாட்டாங்க, அதாவது இங்கே வந்த கோரியம்மன் தான் சொல்லுவாங்க. அதனால தான் நான் ஆத்தா கிட்ட வாங்கினேன் ஒரே பிச்சை என்னன்னா, அம்மா மக்களுக்கு உங்களுடைய நலனை நல்ல மாதிரி போய் சேரணும், நீ என்ன சொல்றியோ அதை இந்த கனியில் விட்டு கொடுத்து அதை நான் பார்த்து மக்களுக்கு சொல்றேன். எனக்கு ஆக்சுவலாக படிக்கவே தெரியாது, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. எனக்கு சுத்தமாக படிக்க தெரியாது. நான் கனி பார்க்குறேன், அதுதான் சொல்கிறேன், எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு எழுத தெரியாது. இப்போ ஆத்தாவுடைய கனியை பார்த்து மட்டும் சொல்றேன்னா சரி. அதையே சில பேர் கேட்டாங்க, நீங்க வந்து குறி சொல்றதே திரும்ப சொல்றீங்க. ஒரு நிமிஷம், உங்களுக்கு படிக்க தெரியாது? எனக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது. இப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, என்ன ஒருத்தவங்க கேட்டாங்க, உங்களுக்கு நீங்க வந்து எப்படி நீங்க குறி சொன்னதே அப்படியே சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, இப்போ உனக்கு சொல்றதே உனக்கு ஞாபகம் இல்லை, நான் 10 பேருக்கு 20 பேருக்கு உரிக்கிறேன். அப்ப யாருக்கு என்ன சொன்னேன் ஏது சொன்னேன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அதாவது உனக்கு சொன்னதே உனக்கு நினைவில்லை. நல்லா இருப்பா, உனக்கு சொல்றதே உனக்கு நினைவில்லை. அப்ப நான் 10 பேருக்கு வாக்கு உரிக்கிறேன். 10 பேர் 5 கனியோ 4 கனியோ 3 கனியோ வருது. அந்த 5 கனி 3 கனி எனக்கு எப்படி ஞாபகம் வரும்? எனக்கு எப்படி வரும்? அப்ப அந்த ஆட்டா குடிச்ச கனியில இப்ப நான் மாற்றி மாற்றி கூட சொல்லலாம்ல. அந்த கனியை வாங்கி இப்போ உனக்கு சொல்றது அவருக்கு, அவர் சொல்றது உனக்கு சொல்லலாம். முதல்ல அது எது உங்களுக்கு தெரியும், எனக்கே அந்த கனி பார்த்தீங்கன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது அப்போ நான் எப்படி கரெக்டாக சொல்ல முடியும்? நான் எப்படி எல்லாருக்கும் சொல்ல முடியும்? அப்போ நான் எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிருந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய விஞ்ஞானியா சொல்லு. அதனால அம்மா கிட்ட நான் வாங்கின ஒரு என்னன்னா, அம்மா மக்களுக்கு உன்னுடைய இது எல்லாத்தையும் கரெக்டாக சேரணும். அதனால நீ என்ன சொல்றியோ அதை அப்படியே அந்த கனியை ஊத்து கொடுத்துரு. உன் கனியை நான் கையில் எடுப்போம், நீ சொல்கிறத நான் அப்படியே எனக்கு நான் அந்த கனியை கையில் எடுப்போம், என் அம்மா சொல்கிறத நான் அப்படியே வாங்கி அந்த கனியை என் அம்மா சொல்கிறத அப்படியே வாங்கி உங்களுக்கு சொல்லுவேன். புரியுது? அப்போ நீங்கள் செய்யும் போது அந்த பலன் உங்களுக்கு கிடைக்குது, அது உங்களுக்கு நிறைவேறுது. அப்போ அந்த வரத்தை ஆத்தா உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். கேட்டாலும் யாரும் கிடைக்காது. அப்போ ஆத்தா அந்த அளவுக்கு அதுதான் முக்கியமான விஷயம். கேட்டவுடனே கொடுக்கறதுக்கு ஆத்தா அப்படி கிடையாது. உங்களை எந்த அளவுக்கு இறங்கி பார்த்துருக்காங்க அம்மா. பாசத்துக்கு மட்டும்தான் எங்கள் அம்மா அடிமையை தவிர பணத்துக்கும் ஆணவத்துக்கும் எங்கள் அம்மா அடிமை இல்லை. புரியுது? அதனால தான் எத்தனை பேர் வந்தாலும் இல்லைன்னாக்கா அவன் இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம். இல்லைன்னு இந்த இடத்துல வந்த வரைக்கும் எல்லாருமே தெரியும், காசு வச்சாதான் குறி, காசு வைக்கலாம் குறி இல்லை. காசு கொடுத்தாதான் வண்டியில் கூட்டுவோம், மலைகளுக்கு இல்லைன்னா இல்லை. அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவளுடைய அருள் எல்லாருக்கும் பெறும். இன்னைக்கு உனக்கு நான் செஞ்சேன், நாளைக்கு நீ நல்லா இருந்தால் கொண்டு வந்து செய்ய போகிறேன். நீ செய்யற செய்யல அது அப்பாற்பட்ட பிரச்சனை.
ஏதோ உனக்கு என்ன நினைக்கிறாலும் ஒரு நாள் அந்த அம்மா நினைப்பேன் இந்த இடத்துக்கு போய் நான் நல்லா இருக்கேன்னு. அந்த ஒரு இது எங்களுக்கு போதும், அந்த ஒரு இது எங்களுக்கு போதும். மற்றபடி நீங்கள் செய்யணும்னா நாங்கள் எதிர்பார்க்குறோம். புரியுதா? நீங்கள் நல்லா இருந்தால் போதும் தான் நாங்கள் பாட போடுறோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் நாங்கள் தனி அப்போ இது வந்து பெரும்பாலும் இல்லை, எப்படி சொல் 199% இது எங்கேயுமே சொல்ல வாய்ப்பு இல்லை. அதாவது கனி கொடுக்கறது எத்தனை கனி வேணாலும் கொடுப்பாங்க, ஆனால் இது வாங்கி சொல்லக்கூடிய இது யாருமே இல்லை. அதாவது அதுக்காக தான் இப்போ நம்மளை நிறைய பேர் கேட்குறாங்க, ஏம்மா நீங்கள் அவ்வளோ இது கரெக்டாக சொல்லுங்கள், நீங்கள் கனி பார்த்து இல்லை. நீங்கள் அது வேற சின்ன வயசுலேருந்து நீங்கள் படித்த அந்த இல்லை படித்தது இல்லை, அதுலேயும் வந்து அந்த பழத்தில் வந்து எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த அம்மா சொல்கிறதானே நான் சொல்கிறேன். கனியில் பேசும்போது நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லும் போது நானா பேசுகிறேன். இப்போ கனி கையில் அவள் எப்படி அவள் வாக்கு கொடுத்தா அதே மாதிரி நான் அதில் உச்சிருக்கா, அவளுடைய வாக்கு தானே அதில் இருக்கு. அப்போ அவள் சொல்கிற மாதிரி அவள் சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ அவள் தூய தமிழில் சொல்கிறான்னா அந்த தூய தமிழை தான் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை நான் விளக்கத்தை சொல்கிறேன். எடுத்த உடனே நான் என்ன மாதிரி பேச முடியாது, புரியுதா? அதுக்காக இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துருக்கோம் வேறு இடத்துலலாம். ஆனால் அவங்க நார்மலாக நம்ம பேசிக்கிறதோட அப்படிதான் இருக்கிறாங்க. இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இந்த படம் பார்த்து சொல்கிறது, நீங்கள் பேசுகிற ஸ்லாங்கு அது எல்லாம். இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் நம்ம பந்தக்காய் வச்சோம். நான் எப்பவுமே அம்மாவுக்கு நான் தான் அலங்காரம் பண்ணுவேன். இன்னைக்கு பம்பக்கார் வந்து அலங்காரம் பண்ணாங்க. பம்பக்கார் வந்து இன்னைக்கு அலங்காரம் பண்ணாங்க. நான் அப்போவே நான் சொன்னேன் எங்கள் அம்மாவுக்கு இந்த அலங்காரம் பிடிக்கலன்னு சொன்னேன். நாங்கள் அப்போவே நோட் பண்ணோம். இல்லைம்மா நல்லா இருக்குண்ணா, ஆனால் அவள் முகம் சுருங்கின்றது எல்லாரும் பார்த்தாங்க. நான் கூட சொன்னேன். வந்த ஜனம் மொத்த பேருமே சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? அம்மா உம்முன்னு ஆயிட்டா, அம்மா சிரிப்பே இல்லை முகத்தில், அம்மா ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அடுத்த வந்து நான் என்ன சொன்னேன், அம்மா அவள் ஆசைப்பட்டு பண்ணா, நான் தடுக்க முடியாது, உனக்கு நான் பண்ணுறேன். அப்புறமா இன்னைக்கு ஒரு நாள் கொத்துக்க, நான் சாயந்தரம் உனக்கு நான் மாற்றி உனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் முகத்துல சிரிப்பு வந்துச்சு. ஆனா அதுலயும் செகண்ட்ல சிரிப்பு வந்தது. அப்ப அவ இல்லைன்னா அதை அவ உணர முடியுமா, அதை அவ நினைக்க முடியுமா? இது நம்ம கிட்ட வந்து அத்தனை பேருமே பார்த்தாங்க, அவ்வளவு பேருமே உகந்தாங்க. புரியுதா? அத்தனை பேருமே எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இன்னும் அம்மா முகமே புஷ்ஷுன்னு. இப்ப அம்மா சொன்னோடனே அம்மா சிரிக்கிறாங்களே அப்படின்னா, அதாவது அவன் அந்த அளவுக்கு என்ன மகளா ஏற்றுனா, நான் அந்த அளவுக்கு அவள் தாயா இருக்கணும். எனக்கு தாய்க்கு தாய், என் பிள்ளைக்கு பிள்ளை, எல்லாமே அவதான். நீங்கள் சாமியோட கூட கூட உங்களுக்கு வேறு இருக்கிறனால அதே இடத்துல அவளுக்கு வேறு போகுது. அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து நான் அதாவது அவளை வந்து நான் தெய்வமா நினைக்கல, நான் சாமியா நினைக்கல. என்னுடைய உசுறு, என்னுடைய அம்மாவா குழந்தை. இப்போ நான் எங்கே வந்தால் நான் என்ன பண்ணுறேன், அம்மா எங்கள் அம்மாவுக்கு நான் இது வாங்கிக்கிறேன், நான் எங்கள் அம்மாவுக்கு இது எடுத்துக்கிறேன் சொல்கிறேன். நான் ஓடியாந்து உடனே நான் எங்கே வைக்கிறேன், இங்கே தான் கொண்டு வந்து வைக்கிறேன். நான் வச்சுட்டு தான் நான் சாப்பிட்றேன். நான் அது சலையாக நினச்சி கல்லாக நினச்சாதான் எனக்கு அந்த உணர்வு வராது. எனக்கு எங்கே போனாலும் எனக்கு என்ன